வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமையப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் திமுக அரசும் அதை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ கூட இந்த ஆண்டு அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தை பற்றியெல்லாம் தமிழ்நாடு அமைச்சர்கள் ரொம்ப சிலாகித்து பேசுகிறாங்க. தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி விகிதம் உருவாகியிருக்கு என்று அவங்க பெருமை பேசுகிறாங்க. இந்த இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படையான காரணமே தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்துடைய உழைப்பு தான் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக இரட்டை இலக்கம் எதனால் வருது? ஆனால் அப்படி இரட்டை இலக்க உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நம்முடைய அரசு என்ன கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது.